டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாழிடங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிற வாழிடம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாலைவனம். பாலைவனம் ஒரு வாழிடமா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, மழையே பெய்யாது, அப்படிப்பட்ட இடம்தானே பாலைவனம் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அது ஒரு மிக முக்கியமான ஒரு வாழிடம். முதல்ல பாலைவனம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்தை வரையறுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகளை விஞ்ஞானிகள் வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆண்டுக்கு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மொத்த ஆண்டுக்கு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா அந்த இடத்தை பாலைவனம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் 33% பாலைவனமாக தான் இருக்குது. பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்லா இருந்த இடம் அல்லது ஒரு அழகாக செழிப்பாக இருந்த ஒரு காடு, தோட்டம், தோப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் வறட்சி ஏற்படும் போது அது பாலைவனமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே இந்த வெவ்வேறு வகையான நிலங்களை வரையறுக்கும் போது இந்த பாலை நிலத்துக்கான வரையறை என்னவா இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். குறிஞ்சியும் முல்லையும் தம்முள் திரிந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி பாடங்களில் படிச்சிருப்போம். அப்போது ஒரு மலைப்பகுதியாக இருந்த ஒரு இடமோ அல்லது ஒரு காடாக இருந்த ஒரு இடமோ வறட்சி காரணமாக இந்த மாதிரி மாறுறதையும் பாலைவனம் அப்படின்னு தான் வகைப்படுத்துகிறாங்க. பாலைவனங்கள் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த இடங்களை நம்மளால் வாழிடங்களாக யோசிக்கவே முடியல இல்லையா? ஆனால் இந்த பாலைவனங்களில் இருக்கக்கூடிய மிக அதீதமான வெப்பத்தையும், இரவு நேரத்தில் வரக்கூடிய மிக அதீதமான குளிரையும், மிக குறைவான ஈரப்பதம், கிட்டத்தட்ட எந்த வகையிலுமே பயன்படாத அளவுக்கு குறைவான மழை, இதையெல்லாம் தாங்கி கொண்டு இதற்கு தகவமைத்து கொண்டு வாழக்கூடிய உயிரினங்களும் இங்கே இருக்குது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மனிதனின் காலடியே படாத, மனித செயல்பாடுகளின் தாக்கம் அந்த அளவுக்கு இல்லாத மிக குறைவான வனப்பகுதி அப்படின்னு ஒன்று சொல்லணும். லாஸ்ட் வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதில் பாலைவனங்களுக்கு முக்கியமான இடம் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா பகுதிகள்லேயும் மனிதர்களுடைய தாக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாலைவனங்களில் மட்டும்தான் மனிதர்களுடைய தாக்கம் அந்த அளவுக்கு உள்ள ஊடுருவ முடியல. ஒன் ஆஃப் த லாஸ்ட் வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இதை சொல்கிறாங்க. நமக்கு கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நமக்கு பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே கள்ளிச்செடிகள் மாதிரியான தாவரங்கள் நினைவுக்கு வரும். இந்த மாதிரியான தாவரங்களை ஜீரோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குறைவான ஈரப்பதத்தை தாங்கி வாழக்கூடிய விலங்குகளை ஜீரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவை எளிதில் உலர்ந்து விடாமல் ரொம்ப தண்ணீர் இல்லாமலேயே வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தண்ணீர் இல்லாத தன்மையை விரும்பி அதற்காக தகவமைத்து கொண்ட உயிரினங்களாகவும் இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு தகவமைப்புகளை பாலைவன உயிரினங்களில் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணமாக பாலைவனத்தில் சைடு வைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாம்பு இருக்குது. வழக்கமான பாம்புகளை போல் இல்லாமல் இந்த சைடு வைண்டர் பாம்பு போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவத்தில் தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு உயிரினங்கள் நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய அந்த பகல் நேரத்தில் உச்சி பொழுதுலலாம் வெளியில் வராமல் மண்ணுக்கடியிலேயே புதைந்து கொள்ளும். கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நீரையும் எந்த வகையிலையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீரை பாதுகாக்கக்கூடிய, நீரை சேமிக்கக்கூடிய வெவ்வேறு தகவமைப்புகளும் இந்த விலங்குகளோட உடலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்வன இனங்கள், குறிப்பாக பல்லி இனங்கள், மனிதர்கள் மாதிரியே ஒரு செயல்பாடு பண்ணுறதையும் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சூடான ஒரு இடத்துல நம்ம நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மொட்டை மாடியில் நீங்கள் துணி காய போட்டிருக்கீங்க, சூடாக இருக்குது, ஆனால் இப்போ போய் நம்ம துணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல வேகமாக நடப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலை ரொம்ப ரொம்ப தரையில் வைக்க மாட்டோம். காலை மாற்றி தரையில் வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய ஊர்வன இனங்களும் இதே மாதிரி தான் வேகமாக ஒரு காலை ரொம்ப நேரம் அந்த மண்ணு மேலே வைக்காமல் காலை மாற்றி வச்சு கிட்டத்தட்ட நடனம் ஆடுவது போல் செயல்படுவதன் மூலமாக நேரடியாக அந்த சூடு தங்களை தாக்காமல் பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான தகவமைப்புகளை கொண்ட உயிரினங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை வந்தால் தான் தண்ணி எடுத்துக்க முடியும்னு நம்பி இருக்காமல் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி அதை உடலுக்குள் நீராக மாற்றிக்கொள்ளக்கூடிய தகவமைப்புகளும் சில பாலைவன உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான தகவமைப்புகளை கொண்டு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த அதீதமான சூழ்நிலையிலையும் வாழுது.
அதனால்தான் இந்த பாலைவனத்தை சும்மா அப்படி கடக்கு நிலம் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியை நம்பி வாழக்கூடிய விலங்குகளும் தாவரங்களும் பூச்சி இனங்களும் நிறையவே இருக்குங்கிறதுனால தான் இது ஒரு வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலைவனம் அப்படிங்கிறத வாழிடமாக பார்க்குறதோட பாலைவனமாதல் அப்படிங்கிற இயற்கை சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. பாலைவனங்கள் இயற்கையாக உருவாகுது அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில மாற்றங்கள்னால ஒரு இடம் பாலைவனமாக மாறுது இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அதை பாலைவனமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் டெசர்டிஃபிகேஷன். ஐநா சபை 2010 முதல் 2020 வரையிலான அந்த 10 ஆண்டுகளை இன்டர்நேஷ்னல் டிகேட் அகெயின்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதாவது பாலைவனமாதலுக்கு எதிரான சர்வதேச தசாப்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. வெவ்வேறு காரணங்கள்னால ஒரு இடம் பாலைவனமாக மாறலாம். ஒரு இடத்துல வறட்சி இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் விவசாய செயல்பாடுகள் ஒழுங்காக செய்யப்படாமல் போகும்போது அந்த மண்ணின் தன்மை எந்த தாவரமும் வளர முடியாதபடி மாறிடும். அந்த இடம் பாலைவனமாக மாறுவதற்கான ஆபத்து இருக்குது. சில நேரங்களில் காலநிலை மாற்றங்கள் மூலமாக ஒரு பகுதி பாலைவனமாக மாறலாம். சில நேரங்களில் ஏதோ காரணங்கள்னால மண்ணினுடைய உயிர் சத்துக்கள் குறையும் போது அந்த மண் எதுவுமே வளராத மண்ணாக மாறிடும். அதனால கூட ஒரு இடம் பாலைவனமாக மாறலாம். சில இடங்களில் ஏற்கனவே கொண்டு இருக்கக்கூடிய நதிகள், அந்த நீர்பிடிப்பு, அதிலெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அது வறண்ட நிலமாக முதல்ல இருக்கும், நாள் போக்கில் அது பாலைவனமாகவே மாறிடும். இந்த மாதிரி பாலைவனமாதலுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் ஒரு செழிப்பான இடம் பாலைவனமாக மாறுது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கவலைக்குரியது. அதனால்தான் ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டுமே பாலைவனமாதலுக்கு எதிரான நிகழ்ச்சிகளையும் விழிப்புணர்வையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மொத்த பரப்பளவில் கிட்டத்தட்ட 27% நிலப்பகுதி பாலைவனமாதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்கனவே உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 27% அப்படின்னா நம்மளோட சின்ன புரிதலுக்காக நான் ஒன்று சொல்கிறேனே, 1/3 பங்கு நிலம். நம்முடைய இந்திய நிலப்பரப்பில் 1/3 பங்கு நிலம் ஏற்கனவே பாலைவனமாதல் அச்சுறுத்தல் தான் இருக்குது அப்படின்னா கேட்குறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணும் முழுமையாக சீரழிஞ்சு போச்சு, இங்கே தாவரங்கள் வளராது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்த்து அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். பாலைவனங்களை ஒரு வாழிடங்களாக அங்கீகரித்து அந்த பாலைவனங்களை பாதுகாப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும். அது ஒரு பக்கம் அப்படின்னா, செழிப்பாக இருந்த நிலங்கள் பாலைவனமாக மாறாமல் இருப்பதற்கு நம்மளால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்குது. குறிப்பாக மண்ணை பாதுகாத்தல், சாயில் டீக்ரடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தாலே பாலைவனமாதல் அப்படிங்கிறது தடுக்கப்படும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண் செழிப்பாக இருந்தால் அங்கே விஷயங்கள் தொடர்ந்து தாவரங்கள் வளர்ந்து கூடக்கூடிய நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் தாவரங்கள் வளரும், அந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகள் வரும், பூச்சிகள் வரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போ பாலைவனத்தை வாழிடமாக பேசுவது எவ்வளவு முக்கியமோ பாலைவனமாதலை தடுப்பதும் அந்த அளவுக்கு முக்கியம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பாலைவனமாதல் எப்படி நடக்குது, அது எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். அது இயற்கைக்கான உங்களுடைய சிறிய பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.